வணக்கம். ரமணி கிரியேஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் இன்று வியாழக்கிழமை 5வது வாரமாக சத்குரு சாய்பாபாவின் மகிமையும் அவரை நாம் ஏன் வணங்கி பூஜித்து அருள் பெற வேண்டும் என்பதை பற்றியும் பேசுவதற்காக இன்று நாம் இந்த வீடியோவை உங்களுக்கு அளிக்கிறோம். இதை நீங்கள் முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். இந்த 4 வாரங்களாக நாம் சத்குரு சாய்பாபா அருள் பற்றியும் அவர் எப்படி எல்லாம் நாம் பூஜிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம். உங்களிடம் நான் அவரை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்காக அவர் எப்படி ராமனாகவும் கிருஷ்ணராகவும் இதர கடவுள்களாகவும் நாம் அவரையே உருவமாக எடுத்து நாம் வணங்க வேண்டும் என்பதை 4 அத்தியாயங்களில் விளக்கமாக சொன்னேன். அவர் எப்படி நம் எண்ணங்களில் தோன்றுகிறாரோ அதை போலவே ஸ்ரீராமராகவும் கிருஷ்ணனுக்கு பக்தராகவும் எல்லாம் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்று விளக்கமாக கூறினார். சென்ற வாரம் நாம் இறுதியில் அவருடைய பக்தருக்கு அவர் எப்படி காட்சி அளித்தார், அது எப்படிப்பட்ட ஒரு பிளிஸ் சுப்ரீம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காட்சியை அவர் கொடுத்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் அந்த பிளிஸ் சுப்ரீம் என்பதை பற்றி இந்த வாரம் தொடர்ந்து நாம் சொல்லியாக வேண்டும். பிளிஸ் சுப்ரீம் என்பது சாதாரணமான ஒரு கடவுள் அருளாலோ அல்லது குருவி சிஷ்யனுக்கு அளிக்கக்கூடிய ஏகாந்த நிலையோ பற்றியது. அது மிகவும் அபூர்வமானது. நம் உள்ளங்களை அவரிடமோ குருவிடமோ பகவானிடமோ சரணாகதி அடைந்தால்தான் இந்த அருள் ஒரு பக்தனுக்கு கிடைக்கும். நாம் தெளிவான மனதோடு எந்த விதமான எதிர்பார்ப்புக்கும் இல்லாமல் நாம் குருவையோ கடவுளையோ வணங்கும்போது அந்த நிலை நமக்கு இந்த குருவாலோ கடவுளாகவோ அளிக்கப்படுகிறது. அதைத்தான் சென்ற அத்தியாயத்தில் நான் மிக விளக்கமாக அவர் எப்படி ஒரு ராம பக்தர், ராமனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்ன ஒருவரை அவர் முன்னால் வந்திருந்தபோது அவர் ராமராகவே பார்த்ததாகவும் ராமராகவே வணங்கியதாகவும் நமக்கு நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி அதை புரிய வைத்தேன். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் மேற்கொண்டு சில விளக்கங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே நீங்கள் இந்த வார பதிவுக்கு உள்ளே செல்வோம், வீடியோக்குள் செல்வோம். அனைவரையும் நான் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். This video I have to tell you and share you something about Bliss Supreme. It is very difficult to explain in Tamil, but only in English it is easy to explain the reality of the real Bliss Supreme. Bliss Supreme, if you want to achieve a Bliss Supreme, it has to come from the real and sincere blessings of the God or the Guru, as I told you in Tamil. Now, when can we get it? When Shishya, unless he surrenders fully and totally, forgetting everything to the Guru or Bhagavan, he will get it. He has to recarbonize his body to make it pure as a pure crystal clear water. Then only it will reach as a prarthana to Guru. Then only it will be obtained. மேலும் ஆங்கிலத்தில் பினாக்கிள் ஆஃப் பியூட்டி என்று கூட சொல்வார்கள். இந்த பியூட்டி என்பது தமிழில் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கிரியாயோகம் இருந்தால் இது கண்டிப்பாக கிடைக்கும். இதை மகா சுகா என்று அழைக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு குருவிடமிருந்து சிஷ்யனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், அது நிலையில்லாத ஒரு அமிர்தமான அனுபவம் கிடைக்க வேண்டுமென்றால் அவன் தன்னை மறந்து குருவிடம் தன்னை அர்ப்பணித்தே ஆக வேண்டும். இவற்றையெல்லாம் சக்தி பாத் என்கின்ற வழிமுறைகளில் கூறியிருக்கிறார்கள்.
அப்படி நாம் குருவிடமோ கடவுளிடமோ சரணாகதி அடைந்தால் இதை நம்ம அனுபவிக்க முடியும். நான் சென்ற வாரத்தில் கூறியது போல் அந்த பக்தர் கூட அந்த பிளிஸ் சுப்ரீமை ஒரு க்ஷணத்தில் பார்த்துவிட்டு அது மறைந்து போகவில்லை. அவரும் அது மறக்கவில்லை. பாபா அவருக்கு கொடுத்த பிளிஸ் சுப்ரீம் 15 நாட்கள் அவர் அதை ஆனந்த சுகமாக மகா சுகமாக அனுபவித்தார் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பக்தர் அதை அனுபவித்தார். பிறகு தான் திருடிக்கே வந்து பாபாவுக்கு பணிவிடைகள் செய்து பாபாவிடம் சாஷ்டாங்கமாக வணங்கி அவர் பக்தராக இருந்தார் என்பதை அந்த அத்தியாயத்திலெல்லாம் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இட்ஸ் கால்ட் சுப்ரீம் ரியாலிட்டி என்று கூறுவார்கள். One has to reach the highest point of pure crystal bhakti and offering himself to the God or Guru. Then only this eternal happiness will be gained by the Shishya from the Guru. It is a transformation from the Guru to the Bhakta. Nowadays, in the ancient days, we have seen that God has appeared before Bhaktas and granted so many, sanctioned so many varams. Now it's not possible. It is now only through Guru we can get it. Guru, although whether they are alive, they are not alive. After the Samadhi or Siddhi, all Gurus are rendering their sincere services to the and blessings to the Bhaktas and Sishyas. This is what the experience says in all the books and magazines, which shows this real clear bhakti and pure bhakti will prevail the attainment of the perfect blessings from the God and Guru. This is what we want. What we are going to the God and Guru, we want to get a peace of mind. We want to have sources. Even material requirements also will reach. That is also a part of transformation, Guru to Sishyas, by sanctioning their request. But once when you want to attain a Parama Sugam in the Bhakti, then it is called Bliss Supreme. That's what it has been given to this Bhakta in the chapter, and he has enjoyed it for 15 days. It's not an easy joke, but it is very important to note, and you have to be very clear. ஸோ இப்படி இருக்கணும். அதாவது ஒரு தெளிந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு மோதிரத்தை போட்டுருங்க. நீங்கள் கையை விட்டோன்னு டக்குன்னு எடுத்துடலாம். அதையே கொஞ்சம் ஒரு மண் கலந்து ஒரு குழம்பிய ஒரு பானையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டுட்டு வந்து ஒரு தங்க மோதிரத்தை போடுங்க. நீங்கள் கை விட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாக எடுக்கிறது, டக்குன்னு எடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிட்டால் அது நம்மளுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி குருவும் கடவுள் அருள் பெற்ற குருமார்கள் முனிவர்கள் எல்லாரும் நமக்கு அப்படி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற தாற்பயத்தை தான் இதில் சொல்லியிருக்கு. அதுதான் பாபா செஞ்சுருக்கார். அது செஞ்சதுனால்தான் அவருக்கு அந்த மாதிரி அவருடைய புகழ் ஓங்கி இருக்குது. நம்பிக்கையோடு எல்லாரும் அவர் வணங்குறாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வார வீடியோவில் இந்த பக்தர்கள் வேறு குருவிட்ட இருந்தாலும் அவர்கள் எப்படிலாம் பண்ணாருன்னு நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னே திரும்பியும் ஒரு உதாரணம் சொல்லி அடுத்து நான் அதுக்கு ஏற்கனவே 2வது 3வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டது போல் பாபா ஒரு பக்தன் வேறொரு குருவினுடைய சிஷ்யனாக இருப்பதையும், அந்த குருதான் தலை சிறந்த குரு, அவரை தவிர நான் வேறு யாரிடமும் எதையும் கேட்க மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொன்ன பக்தர்களையும், அந்த குருவா மூலமாகவே அவர்களை வணங்க வைத்து புரிய வைத்து அவர்களுக்கு அந்த குருவும் நானும் ஒன்றே என்று தெரியப்படுத்தி, அதே போல் அந்த பக்தருக்கு அந்த குருவிடம் கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தன் மூலமாக கொடுத்து அந்த பக்தனுக்கும் அந்த குருவுக்கும் உரிய
அந்த பந்தத்தை பலப்படுத்தினார் என்பதை நான் இப்போது ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நாக்பூரில் இருந்து ஒரு மூலே சாஸ்திரி என்கின்ற ஒரு அந்தனர் மிகவும் பக்தி சிரத்தையாகவும் பூஜை புனஸ்காரங்களையும் அன்றாட அனுஷ்டானங்களையும் தவறாமலும் சிறந்த முறையிலும் நீண்ட நேரம் செய்து வழிபடக்கூடிய ஒரு பக்தர். அவர் வேறொரு குருவுடைய சிஷ்யர் தான். அவர் மானசீகமாக வேறொரு குரு, அந்த குரு யார் என்று பிறகு சொல்கிறேன். அந்த குருவிடம்தான் அவருக்கு பரிபூர்ண பக்தி. அவரை தவிர எதையும் அவருக்கு பொருட்டல்ல என்று அவர் இருந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு பக்தர் அவர் ஒரு சமயம் அவர் ஷிர்டிக்கு வர நேர்ந்தது. ஷிர்டியில் இன்னொரு பக்தர் ஷிர்டியின் பாபாவின் சன்னிதானத்தில் பாபாவின் கூட்டணியில் மிக நெருக்கமாக இருந்த பாபு சாஹிப் பூட்டி என்கின்ற ஒரு சாய் பாபாவின் பக்தரை பார்க்க அவர் ஷிர்டிக்கு வருகிறார். அவர் ஷிர்டிக்கு பாபாவை பார்க்க வருகிறார் என்று எங்களுக்கு குறிப்பிடவில்லை, எனக்கு தெரியவில்லை. அவர் இந்த பாபு சாஹிப் பூட்டியை பார்க்க வருகிறார்கள். இருவரும் சற்று அளவிலாகிவிட்டு தனக்கு தானும் ஷிர்டிக்கு பாபாவிடம் சந்திக்கப் போவதாக அவர்களுக்கு உத்தேசம் வைத்திருக்கிறார்கள். அந்த பாபு சாஹிப் பூட்டி அவரை அழைத்து கொண்டு ஷிர்டி பாபாவை பார்க்க போகிறார். இவர் இந்த மூலே சாஸ்திரி என்பவர் 6 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த ஒரு வேத விற்பனர். அவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நித்திய பூஜைகளும் நித்திய அனுஷ்டானங்களை அனுசரித்து ருத்ரம் போன்ற பற்றி அவர் ஸ்மரணம் செய்து மிகவும் பக்தி சிரத்தையாக இருக்கக்கூடியவர். அவர் கைரேகையும் பார்ப்பதிலும் சற்று ஆர்வம் இருக்கு. அவர் அதில் கை தேர்ந்தவரும் கூட. இந்த பக்தர் மூலே சாஸ்திரிக்கு பாபாவின் கைரேகையை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. அவர் பாபு சாஹிப் பூட்டியிடம் கூறி பாபாவிடம் கைரேகையை காட்டச் சொல்ல கேட்கிறார். நேரடியாகவும் கேட்கிறார். பாபா அவருக்கு அதில் ஒப்புதல், பாபாவுக்கு அதில் ஒப்புதல் இல்லை, உடன்பாடு இல்லை. அவர் அதை நிராகரித்துவிட்டு கையை அவர் காட்ட வேண்டாம் என்று இருந்து விடுகிறார். இருந்து அன்றைய மத்தியான ஆரத்தி பூஜையெல்லாம் முடிந்து விடுகிறது. முடியும் போது பாபா அந்த மூலே சாஸ்திரியிடம் 4 பழங்களை கொடுத்துவிட்டு செல்கிறார். இந்த மத்தியான ஆரத்தி முடிந்தவும் பாபா வழக்கம் போல லெண்டி தோட்டத்திற்கு தனது தோட்டத்தை தன்னால் வளர்க்கப்படும் பூந்தோட்டத்தை பார்க்க செல்வது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அப்படிக்கு அவர் செல்லுகின்ற வழியில் ஒரு பக்தரிடம் சில அங்கிருக்கும் பக்தர்களிடம் இன்று நீங்கள் குங்குமப்பூ உடை உடுத்துங்கள் ஜரு என்று கூறுவார்கள், அதை உடுத்துங்கள், இன்று மாலை நாம் குங்குமப்பூ உடுத்தி கொண்டாடுவோம் என்று எதேச்சையாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். மூலே சாஸ்திரியும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு தொடர்ந்து தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு அவர் ருத்ரம் ஜபம் செய்து கொண்டு தனது அனுஷ்டானங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மாலை ஆரத்தி நேரம் வந்துவிடுகிறது. மாலை ஆரத்தி நேரத்தில் பாபு சாஹிப் பூட்டி என்கிற பெரிய ஒரு தனவான் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவர் ஷிர்டியில் இருப்பவர். அவரிடம் பாபா அவர்கள் அந்த மூலே சாஸ்திரியிடம் நீ போய் எனக்காக தட்சணையை வாங்கி கொண்டு வா என்று கூறுகிறார். அவரை அழைத்து கொண்டு வா என்று கூறவில்லை, தட்சணை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த பாருங்கள், ஒரு பக்தர் பாபு சாஹிப் பூட்டி பெரிய ஒரு செல்வந்தார், மிக உயர்ந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அவர் பாபாவுடன் அந்யோன்யமாக இருக்கிறார். பாபா கூறுகிறார் அவரும் இந்த மூலே சாஸ்திரியை கண்டு தட்சிணை வாங்கி வருவதற்காக
அவர் வருகிறார். அவர் மூலை சாஸ்திரியை காண வரும்போது மூலை சாஸ்திரி அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார். பூஜை அனுஷ்டானம் செய்து கொண்டு ருத்ரஜபம் செய்து கொண்டு அதை முடிக்காமல் இன்னும் சற்று காலதாமதமாகிற நிலை அவர் மாலை வேளையில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பாபு சாஹிப் பூட்டி அவரிடம் பாபா உன்னிடமிருந்து தட்சிணை வாங்கிக் கொள்ள சொல்லி என்னை அனுப்பினார் என்று சொன்னவுடன் சாஸ்திரிக்கு சற்று தயக்கமாகிவிட்டது. இவ்வளவு பெரிய தனவந்தரை பாபா அனுப்பி நம்மிடம் தட்சிணை வாங்கி கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறாரே என்று சற்று சிந்திக்கிறார். அதே சமயத்தில் அவர் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் நான் ஏன் அவருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும், நான் அவருக்கு சிஷ்யன் அல்லவே என்கின்ற மாதிரி அவரிடம் வாதம் செய்துவிட்டு, சரி பரவாயில்லை, நீர் இவ்வளவு பெரிய மனுஷனாக பெரிய தனவந்தராக இருந்தும் நீர் வந்திருப்பதால் நான் உடன் வருகிறேன், என்னுடைய அனுஷ்டானங்களையும் பூஜைகளையும் முடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று கூறிவிட்டு உடனே அவரோட அவர் கிளம்பி வந்துடுறார். கிளம்பி பாபா பார்க்குறதுக்கு வர்றார். அவருக்கு போகிற வேண்டிய எல்லாத்துக்கும் இங்கே புஷ்பங்கள் கொடுப்பாங்க பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது இவரும் அந்த புஷ்பங்களை அப்படியே வெயிட்டி நின்று ரொம்ப மிக அருகாமையில் செல்லாமல் தள்ளி இருந்து அப்படியே பாபாவின் மீது யதார்த்தமாக அசாதாரணமாக அப்படியே வீசுகிறார். வீசிவிட்டு அந்த புஷ்பங்களை வீசும் வரை அவர் பார்த்த உருவம் ஸ்ரீ சத்குரு சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா. அந்த புஷ்பங்களை வீசிய உடனடியாக ஒரு க்ஷணத்தில் அவருக்கு கண்ணில் தென்பட்டது அந்த சிம்மாசனத்தில் பாபா அல்ல. அங்கு அவர் வணங்கி பூஜித்து அவரை குருவாகவே அவருடைய குருவான குரு கோலப் சாமியே அங்கு அமர்ந்திருப்பதை அவர் பார்த்தார். அவர் அப்படியே மெய் செலுத்தி விட்டார். நாம் சற்று முன் பார்த்தது ஷிரடி சாய்பாபா, நாம் மலர் தூவியது ஷிரடி சாய்பாபா, இப்போது நமக்கு காட்சி அளிப்பதோ ஸ்ரீ கோலப் சாமி. ஆகவே இவர் எங்கனம் இங்கு இருக்க முடியும் என்று ஒரு நிமிஷம் அவர் தன்னையே அறியாமல் தன்னை கிள்ளிப்பார்த்து கொண்டுள்ள அளவில் ஒரு நிலை குலைந்து விட்டார். அடுத்த நிமிஷம் அடுத்த க்ஷணமே உடனே அவர் இது கண்டிப்பாக நம்ம குரு கோலப் சாமி தான் இங்கு பார்க்கிறேன், இந்த குருவே நாங்கள் பார்க்கிறேன், அத்தகைய குருவை இவர் மூலமாக நான் பார்க்கிறேன் என்று பார்க்கும்போது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரானந்த நிலையும் அடைகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேரானந்த நிலையை அடைந்து விட்டார் அவர். அதில் அவர் திளைத்து விட்டார். திளைத்து விட்டு அவர் அங்கிருந்து நல்லபடியாக எல்லாரும் போல் அவரும் ஆர்த்தியில் கலந்து கொள்கிறார். ஆர்த்தி எடுக்கும்போது ஷிரடியில் எல்லோரும் சாய்பாபா பாடலை ஆர்த்தி சாய்பாபாவால் அங்கு எல்லோரும் பயன்படுத்தும் ஆர்த்தி பாடலை உறக்க பாடிக்கொண்டிருக்கிறார். இவர் மாத்திரம் குரு கோலப் சாமியையே கோஷமிட்டு எல்லோருக்கும் அவர்களுக்கு ஆர்த்தி பாடல் பாடும்போது இவர் கோலப் சாமியை பற்றியே கோஷமிட்டு அவரை கோலப் சாமியாகவே அங்கு வணங்குகிறார். வணங்கிவிட்டு பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பாபாவுடைய அருமையும் புரிந்து கொண்டு அங்கிருந்து அவர் வருகிறார் என்பதை இந்த சத்சதத்தில் மிக விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இது அடுத்த உதாரணம். ராமனாக காட்சி அளித்தார். ராமன் விட்டு நான் யாரும் ஒரு பெண்மணிக்கு ராமனாக காட்சி அளித்தார். அடுத்தது ராமனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னவரிடம் காட்சி கொடுத்தார், ராமனாகவே காட்சி கொடுத்தார். கிருஷ்ணனை படிப்பதற்காக மகாவிஷ்ணுவுடைய தெரிந்து கொள்வதற்காக விஷ்ணு சஹஸ்ர புத்தகத்தை கொடுத்தார். ஆத்ம ராமாயணத்தை படிக்க சொன்னார். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இது தவிர ஷிரடியில் இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. கோகுலாஷ்டமியின் பொழுது நிறைய பக்தர்கள் வருவார்களாம். எல்லா திசைகளிலும் பக்தர்கள் வருவார்களாம். அவர் ஒரு வாரம் வரையில் அங்கிருந்து கோகுலாஷ்டமி கொண்டாடிவிட்டு அவர்கள் திரும்புவது வழக்கம். அது வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளக்கமாக நான் கூறுகிறேன். நீங்கள் இதுவரை இந்த பதிவில் நான் உங்களிடம் தெரிவித்து கொண்ட எல்லா விஷயங்களையும் மிகவும் பொறுமையாகவும் ஆர்வத்துடன் கேட்டிருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எங்களுடைய சேனல் இந்த 6ஆம் தேதி என்று ஒரு மாதத்தை வெற்றிகரமாக முடித்து அடுத்த 2வது மாதத்துக்கு நாங்கள் செல்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதுவரை இந்த குறுகிய காலத்தில்
கொடுத்த அமோகமான வரவேற்பை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி அன்று நாங்கள் 2வது மாதத்தை காலடி எடுத்து வைக்கப் போகிறோம். அந்த அன்று எங்களது இதுவரை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை பற்றி ஒரு வீடியோ தனியாக சிறப்பாக உங்களுக்கு வழங்கப் போகிறோம். அதையும் நீங்கள் கண்டு மகிழ தயாராக இருங்கள். அத்தோடு எப்பொழுதும் போல் அடுத்த வியாழக்கிழமை என்று இன்று பேசியதை தொடர்ந்து எப்படி தன் குருவாகவே இருந்து பாபா மற்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கப் போகிறேன். வேறு சில புதிய விஷயங்களை நான் உங்களுடன் தொடர்பு கொண்டு பேசப்போகிறேன். ஆகவே உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள். இந்த உங்களுடைய விருப்பங்களையும் கருத்துகளையும் உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகள் எங்களுக்கு உற்சாகமூட்டும் என்பது மகிழ்ச்சி. ஆகவே உங்களை ஆவலுடன் அடுத்த பதிவில் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கிளிக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி நமோ நம, ஸ்ரீ சாயி நமோ நம, ஜெய் ஜெய் சாயி நமோ நம, சர்க்குரு சாயி நமோ நம. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.